புழல் பிரிட்டானியா நகரில் லாரி அதிபர் தற்கொலை செய்து கொண்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது விரிவான தகவலுடன் நீராம் பேசிய கன்னியப்பன் விவரம் என்ன? தேவா, சென்னை புழல் அருகே பிரிட்டானியா நகரில் வசித்து வந்த லாரி உரிமையாளர் செல்வராஜ் அவருடைய 2 மகன்களுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அவரோட மனைவி மாலா மற்றும் மகன்களுடன் ஒரே வீட்டில் வசித்து வராங்க. இந்நிலையில மகன்கள் தங்கியிருந்த அறை பூட்டி இருந்ததாகவும் அந்த அறையில் உடைத்து சென்று பார்த்த பொழுது விஷம் அருந்திய நிலையில் வாயில் நுரை தள்ளியவாறு இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இது குறித்து புழல் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. மேலும் கடன் தொல்லை காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் குடும்ப பிரச்சனை உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தற்போது உடல்கள் கைப்பற்றப்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு தொடர்ந்து புழல் காவல்துறையினர் அந்த பகுதியில் அந்த அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் மனைவி மாலா மற்றும் மகள் வேறொரு அறையில் இருந்ததாகவும் பள்ளிக்கு செல்ல நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை, தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து வந்து பார்த்த பொழுது இந்த சம்பவம் நேர்ந்ததாகவும் அவர்கள் காவல்துறைக்கு தகவல் விசாரணையை தெரிவித்திருக்கிறாங்க. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி கன்னியப்பன்.